விநாயக பெருமானே, இந்த எலெக்ஷனில் எங்கள் தலைவர் எடுத்து நிற்கிற எல்லாரும் தோத்துறணும். எங்கள் தலைவர் மட்டும் ஜெயிக்கணும். அப்போ தான் நான் அடுத்து எம்எல்ஏ ஆக முடியும். கருணை காட்டுப்பா. குரூப்பில் இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க. யாரு? ஹலோ அண்ணே, தொடர்ந்து காசு ஆட்டை போட்டிருக்கான். போனோம். ஆமாண்ணே, விஷயம் தலைவர் காத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள நீங்க தானே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். பண்ணிக்குறேன். தலைவர் வந்துட்டாரு. டேய் டேய் பரதேசி பரதேசி பரதேசி, என்ன காரியம் பண்ணி வச்சுக்கடா மயிர. பகலா தூங்காம இந்த வாட்டி எப்படியே ஜெயிச்சே ஆகணும்னு போன புறா. ஏய், அவன் கண்ணில் விளக்கண்ணை விட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட கொடுத்த காசை கொண்டு போய் நீ கூத்தியாட்ட கொடுத்துட்டு வந்திருக்க. இங்க பாரு, இந்த விஷயம் தலைவருக்கு அதுக்கு போறதுக்குள்ள பணம் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கா கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். தலைவரே. தம்பி பூங்காவனா, எலெக்ஷன் வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு தலைவரே. இந்த வாட்டி ரொம்ப தெளிவா இருக்கணும் தம்பி. ஏன்னா புது புது கட்சியில நிறைய இறங்கிக்குதாமே. ஏதோ ஜென்சி ஓட்டாமே இதெல்லாம் ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. நம்ம தொகுதியில இருந்து ஒரு ஓட்டு கூட கைமீறி போகக்கூடாது. காசு எவ்வளோ வாங்கிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கள்ள ஓட்டா இருந்தாலும் அது நமக்குத்தான் விழுகணும். தலைவரே, நம்ம தலைவரோட முகம் போதுங்க நாம ஜெயிக்கிறதுக்கு. தம்பி, தலைவர் முகம் மட்டும் போதாது தம்பி, காந்தி முகமும் வேணும். அப்பத்தான் ரூபா நோட்ல காந்தி சிரிக்கிற மாதிரி மக்களை நம்மளுக்கு சிரிச்சுட்டு ஓட்டு போடுவாங்க. தம்பி, இப்ப நம்ம போடுற வித்து தான் இன்னும் 50 வருஷத்துக்கு. எப்படி 50 வருஷத்துக்கு நம்ம தொகுதியில யார் எம்எல்ஏங்கிறது தீர்மானிக்க போகுது. புரியுதா? ஐயா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி எந்த கட்சியும் நம்மளை எடுத்து ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சிருக்கோம். நீங்க வேணா பாருங்களேன், இந்த எலெக்ஷன்ல நம்ம தொகுதியில நீங்க தான் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தால் ஜெயிக்க போறீங்க. நீங்க தான் எம்எல்ஏ. உங்களை எழுத்து போட்டுட்ட எல்லாருமே டெபாசிட் இல்லாம போறாங்க. தம்பி, நீ சொல்லும் போதே பாதி ஜெயிச்சமா இருக்கிறா. சரி, சாயந்தரம் வீட்டுக்கு வந்துரு. சரி, அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். பாருங்க தலைவரே. சரி தலைவர்கிட்ட சொல்றேன். அண்ணே, அந்த கண்ணாயிரம் ஒவ்வொரு ஓட்டுக்கும் 5 ரூபா டோக்கன் கொடுத்து அவன் மார்க்கெட்ல இருக்கிற எந்த கடையில் 5000 ரூபாய்க்கு எது எடுத்தாலும் இலவசம்னு சொல்லி ஊர் ஃபுல்லா ஆள் வச்சு தம்பட்டு அடிச்சிட்டு இருக்கானே. நம்ம ஊர் ஜனங்க பூரா அவன் கடையில தானே இருக்காங்களாம். வந்தது நான் கேட்டேன். வண்டியில இருக்கு, வாங்கடா. சுந்தரி அக்கா, பயப்படாதீங்க. காசு நாங்கள் தான் வச்சோம். தலைவர் தான் வைக்க சொன்னார். வீட்டு ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சுக்கோங்க. வளையல் சின்னம் தலைவரை மறந்துடாதீங்க. என்ன உதவி வேணாலும் கேளுங்க. இனிமே எல்லாம் நம்ம தலைவர் தான். தம்பி, நம்ம தலைவர் எப்படி மறக்க முடியும்? நம்ம ஊருக்காராச்சே. அவருக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு போடுவோம்? எங்க குடும்ப ஓட்டு மொத்தம் தலைவருக்கு தான். ஆறாவது வேர்டு சரண்யா முடிஞ்சது. இது பூவிழி, கோகுலக்கண்ணன். கோகுலக்கண்ணன் நம்ம இதுதான். ருக்மணி 3368. ருக்மணி என்னடா? ஓகே. நாம என்னடானா ஓட்டுக்கு 50,000 1 லட்சம் அப்படின்னு வாரி வாரி கொடுக்குறோம். அவங்க என்னடா இன்னும் 5 ரூபா டோக்கன் சுத்திட்டு இருக்கானுங்க. எல்லா கட்சிக்காரங்களும் இலவசம் ஊக்கத்தொகை எல்லாம் தாரோம் அப்படி இப்படின்னு தேர்தல் அறிக்கையில அள்ளி விடுறாங்க. காசு வாங்குற எல்லாருமே நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற நம்பிக்கை நிச்சயம் கிடையாது. ஆனா நம்ம கட்சியை தாண்டி
நமக்குத்தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஆட்கள் கொஞ்சம் பேர் வேணும். முதல்ல அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா அண்ணே, நீங்க நினைச்சபடியே மனசாட்சியோட ஓட்டு போடுறவங்க இருக்காங்கண்ணே. அந்த ஆத்தாவே வந்து அவங்களோட பேர் சொல்லுது. இன்னுமானே உனக்கு புரியல? ஆத்தா யாரு பேரை சொல்றா? இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல அண்ணே. அதனாலதான் நீ இனி எம்எல்ஏ ஆகாம இங்கேயே குப்பை கொட்டிட்டு இருக்க. எம்எல்ஏ ஆகணும்னா ஊர் உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீ ஒரு சரியான தற்குறினே. ஐயோ, அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டோமே. சரி, சமாளிப்போம். என்னண்ணே இவ்வளவு யோசிக்கிற? இன்னுமா உனக்கு தெரியல? மாரியம்மானே, நம்ம கார்மெண்ட்ஸ் மாரியம்மானே. விஷயம் தெரியாம இவன் வேற. அந்த ஓட்டுல தான் இந்த பரதேசி மண்ணலி போட்டானே. தெரியல. அண்ணே, தலைவரே இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு. அது ஒன்றும் இல்லை. போன எலெக்ஷனில் இவங்க சொன்னார், மாரியம்மா அவங்க ஒரு முதியோர்கள் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு தான் இந்த சொல்ல மொத்தம் திட்டான். அது மட்டும் இல்லாமல் அவங்க சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த பரதேசி கமிஷன் கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் தலைவருக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. அதனால தான் அவனை போட்டு போடலான்னு இருந்தார். போடா, மன்னிப்பு கேளுடா. நல்லா காலை பிடிச்சு மன்னிப்பு கேளு. யாருப்பா? எதுக்குப்பா என் கால்ல விழுற? எந்திரி. கேட்டு தொலை. மன்னிப்பு கேளு. நல்லா காலை பிடிச்சு மன்னிப்பு கேளுடா. மேடம், இந்த பரதேசி தான் உங்களுக்கு கமிஷன் கேட்டானாமே. இந்த விஷயம் இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. ஒண்ணுமே தெரிஞ்சிருந்தா கண்டதுனமா வெட்டி போட்டிருப்பேன். மன்னிச்சிடுங்க மேடம். எந்திரிப்பா. அதெல்லாம் வேணாம். பாக்குறான் பாரு. இவன் செஞ்ச காரியத்துக்கு தலைவரை நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கறது இருந்தாரு. எலெக்ஷன் ஒர்க்கு அதான் வர முடியல. டேய், இந்தாங்க மேடம். ஓஹோ, நீங்க குடுக்கற காசை வாங்கிட்டு வர எலெக்ஷன்ல நான் மட்டும் இல்ல, என் ஆசிரமத்துல இருக்க எல்லாரும் ஓட்டு போடணும், அதானே? தம்பி, எனக்கு எவ்வளவோ பண கஷ்டம் வந்தப்பவும் நான் யாருக்கிட்டையும் பணத்துக்காக கையேந்தி நின்னதில்லப்பா. என்னோட சொந்த உழைப்புல வர வருமானத்தை வச்சுதான் இந்த ஆசிரமத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த விரல் நீட்டி அதுல மய வச்சு ஓட்டு போடுற நாங்க எங்க உரிமையையும் நீங்க செய்யற தப்பையும் அதே விரல் நீட்டி சுட்டி காட்ட எங்களுக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கினேன்னா வர 5 வருஷத்துக்கு உங்க முன்னாடி கை கட்டி அடிமையாத்தான் நிக்கணும். ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு கேட்கிற யாருக்கும் நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி சுய சிந்தனையோட சுய மரியாதையோட வாழ்ற யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா நீங்க ஓட்டே போட முடியாது மேடம். யாராவது 2000 ரூபாய்க்காக தன்னோட உரிமையை விட்டு கொடுப்பாங்களா? அந்த மாதிரி தான் என்னோட ஓட்டு என்னோட ஜனநாயக உரிமை, விற்பனைக்கு இல்ல. தயவு செஞ்சு வெளியே போங்க. இவங்க ஆக மாட்டாங்க. காசு வாங்கணும், பத்து குடிக்க வேண்டியதுதான்.